உன் சந்ததியின் மேல இனி ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. Praise God, hallelujah. இதுவரை எந்த கொடுங்கோல் நிலைத்திருந்ததோ, ஒருவேளை அந்த கொடுங்கோல் வியாதியா இருக்கலாம், ஒருவேளை அந்த கொடுங்கோல் மந்திரவாதமா இருக்கலாம், ஒருவேளை அந்த கொடுங்கோல் பாரம்பரிய சாபமா இருக்கலாம், ஒருவேளை அந்த ஆகாமியத்தின் கொடுங்கோல் சொத்திரம் என்னுடைய மீறுதலா இருக்கலாம், என்னுடைய பாவமா இருக்கலாம், பிள்ளி சுனியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த 11 மாதமும் பல கொடுங்கோல் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆளுகை செய்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி அந்த கொடுங்கோல் உன் சுதந்திரத்தின் மேல நிலைத்து இருக்காது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த 2 வார்த்தையை மறந்துடாதீங்க. ஸ்தோத்திரம். எகிப்தின் கொடுங்கோல் நிலைத்து நிற்காது, எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நீங்கள் நம்புங்கள், இருந்த இடம் தெரியாம சில கோல் விலகி போகுது. இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றார். இதுவரை உங்க குடும்பத்தை, உங்க சுதந்திரத்தை கொடுமைப்படுத்தின கோல் இருந்த இடம் தெரியாம, இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க வீட்டுல, உங்க சரீரத்துல, உங்க சம்பாத்தியத்துல எகிப்தின் கொடுங்கோல், ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோல் இருக்கிற இடம் தெரியாம அது விலகி போகும், அது விலகி போகும், அது விலகி போகும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அது விலகி போவதாக.